ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் பீஸில் இருக்கக்கூடிய கன்கோவை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எல்பா ஃபார்க்கில் இவ ஒரு முக்கியமான கேரக்டராக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவளை ஃபஸ்ட்டு எல்பாஃபில் காமிக்க போஸ்டில் ஜஸ்ட் கன்கோன் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. கூட கான் நைட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி சேண்ட் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. குறிப்பாக எந்த ஃபேமிலின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இவளுக்கும் ப்ரூக்குக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி இவன் வந்து ப்ரூக்கோட பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கன்கோ ப்ரூக்கை பார்க்க போஸ்டில் அவளுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்திருக்கும். இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்க போஸ்டில் நமக்கு ரீசெண்டாக வந்த சாப்டரில் கன்கோவை திரும்பி காமிச்சிருப்பாங்க. அப்படி காமிக்க போஸ்டில் அவளோட நேமுக்கு முன்னாடி சேண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவள் என்ன ஃபேமிலியை சேர்ந்தவான்னு சொல்லியிருப்பாங்க. இவன் வந்து மேன்மேட் ஃபேமிலியை சேர்ந்தவான்ட்டு. பட் இவளை காட் நைட்டுன்னு மென்ஷன் பண்ணாமல் த பிளேட் ஆஃப் காடுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் எங்கேயோ இடிக்குது. ஏன்னா கன்கோவை ஃபஸ்ட்டு காமிக்க போஸ்ட்டை செயின்ட் ஆட் பண்ணல, இப்போ செயின்ட் ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவளை காட் நைட்டுன்னு சொன்னாங்க, இப்போ த பிளேட் ஆஃப் காடுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில நம்ம ராக்டி சபைக்கு ஃபஸ்ட்டு ஈமோவை பார்க்க போஸ்டில் ஈமுக்கு பக்கத்திலே கன்கோ இருந்திருப்பா. அது மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது ஈமுக்கு டேரெக்டாக செர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கன்கோன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஈமோவால் கன்கோவோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதை நீங்கள் எல்பஃபோட ஆர்க்லேயே பார்த்துருப்பீங்க. இதை வச்சு தான் நானுமே சொல்கிறேன், கன்கோ இந்த எல்பஃப் ஆர்க்கில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இவளை வச்சு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரியுது ஈமோவோட ஒரு வெசில் தான் கன்கோன்ட்டு. அண்டு கன்கோவோட பிக்கெஸ்ட் ஃபியரே வந்து சன்கான் நிக்கா தான். அதை அவளே சொல்லியிருப்பா. மேபி இந்த ஃபியர் வந்து ஈமுக்கிட்ட இருந்து கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்கோவோட டெவல் ஃப்ரூட்னு பார்த்தீங்கன்னா ஏரோனோமி ஏரோ ஃப்ரூட்டு. இது ஒரு பேராமிசிய டைப்பு. நீங்கள் கன்கோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கான்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க.